Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிராக்டிஸ் பண்றீங்களா எல்லாரும் டெய்லி? Good. So இன்னைக்கு உங்களுக்கு நான் சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல பொதுவா நம்ம எப்படி பேசுறது உண்டு. அதாவது நான் நல்லா படிச்சிருந்திருப்பேன், நான் இன்ஜினியரிங் படிச்சிருந்திருப்பேன், ஆனா என்கிட்ட வந்து காசு இல்லை, ரைட்? ஸோ நான் இன்ஜினியரிங் படிச்சிருந்திருப்பேன், என்கிட்ட பணம் இல்லை. நான் அந்த பார்ட்டிக்கு போயிருந்திருப்பேன், ஆனா எனக்கு உடம்பு சரியில்லை. ஒரு விஷயத்த உங்களுக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும், ஓகே? உங்களுக்கு வில்லிங் இருந்திருக்கும். வில்லிங்னா அதை கண்டிப்பா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால அதை பண்ண முடியாம போயிருந்திருக்கும். நான் அந்த காரை வாங்கியிருந்திருப்பேன், ஆனா அந்த அளவுக்கு என்கிட்ட வந்து பணம் இல்லை. நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணி இருந்திருப்பேன், ஆனா என் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஓகே? என் பைக் ரிப்பேர் ஆகாம இருந்திருந்தா என் ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செயலை செய்யணும்னு ஆசை இருந்திருக்கும், ஏதாவது ஒரு காரணத்தினால அதை பண்ண முடியாம போயிருந்திருக்கும், ஓகே? யூ டிடன்ட் டூ த பர்டிகுலர் ஆக்ஷன் இன் த பாஸ்ட், பட் யூ ஆர் வில்லிங் டு டூ தட். உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், அதனால பண்ண முடியாம போயிருந்திருக்கும், ஓகே? இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா வந்து செய்ய முடியாம போயிருந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓகே? மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த பாஸ்ட். பாஸ்ட்னா என்னது? இறந்த காலம், ஓகே? ஸோ நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் த பாஸ்ட். பாஸ்ட்டை பத்தி தான் பார்க்குறோம். பாஸ்ட்ல ஒரு விஷயத்தை நம்மளால பண்ண முடியாம போயிருந்திருக்கும். இதுக்கு இங்கிலீஷ்ல அழகான ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன யூஸ் பண்ணலாம்? would have. So would is a modal verb. So அதோட have அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கும் போது would have. இது நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத இப்பதான் நான் சொன்னேன். மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த பாஸ்ட். ஒரு விஷயத்த நம்ம செய்ய தவறி இருப்போம், மிஸ் பண்ணியிருப்போம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருப்போம். ஆனா ஏன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்கும், ஓகே? ஸோ அந்த இடத்துலதான் நம்ம வந்து இந்த would have நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகே? இதை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம், இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு டீட்டெயிலா உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொல்லித்தரேன். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. கடைசி உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கு, அதை கரெக்டா எழுதணும் அப்படின்னா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஐ எம் நாட் கோயிங் டு ஆன்சர் ஃபார் மை கொஸ்டின்ஸ், யூ ஆர் கோயிங் டு ஆன்சர் ஃபார் மை கொஸ்டின்ஸ். ஆர் யூ ரெடி? ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். would have யூஸ் பண்றதுக்கு இதுதான் ஸ்ட்ரக்சர். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த have அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறமா ஒரு verb, ஒரு ஆக்ஷன் verb வந்தது அப்படின்னா அந்த verb வந்து தேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். தேர்ட் ஃபார்ம்னா என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். குக். குக்னா சமைக்கிறது. இது வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ வேர்போட செகண்ட் ஃபார்ம் என்னன்னா பாஸ்ட் ஃபார்ம், குக்ட். அதோட நம்ம ed சேர்ப்போம். ஸோ V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ குக், குக்ட், குக்ட். இதோட ed சேர்ப்போம். ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஈட். ஈட்னா சாப்பிட்றது, ate, eaten. ஸோ கட். கட்னா வந்து வெட்டுறது. ஸோ கட், கட், கட். ஸோ நம்ம வீடியோ நம்ம ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ப்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் வேர்ப்ஸ்க்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல இருக்கு, பாருங்க. பிகாஸ் யூ வில் லேர்ன் மெனி வேர்ப்ஸ். அதுல இருந்து நிறைய வேர்ப்ஸ் நீங்க வந்து கத்துக்கலாம். அதோட 3 ஃபார்மே நான் கொடுத்துருப்பேன் வித் தமிழ் மீனிங், ஓகே? ஸோ இந்த மாதிரி குக்ட், ஈட்டன், கட், இந்த மாதிரி தேர்ட் ஃபார்ம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். யூ ஷுட் நாட் யூஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆர் செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். யூஸ் பண்ணக்கூடாது, ஓகே? சிம்பிளா இருக்கா? இங்க பாருங்க, சென்டென்ஸ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் இல்லையா, சப்ஜெக்ட் வந்து முதல்ல வரும். நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு? ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர், ப்ளூரல், எதுனாலும் வரலாம்.
எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதுக்கு அடுத்து would have வரும். இது நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் உங்களுக்கு. தென் வேர்போட தேர்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகள் இருந்தா அது வரலாம். ஓகே, இங்க பாருங்க, உன் ஃபோன் நம்பர் இருந்திருந்தா, உன் ஃபோன் நம்பர் நான் வச்சிருந்தா நான் உனக்கு கால் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து உனக்கு கால் பண்ணணும்னு ஆசைதான், ஆனா உன் ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லையே. உன் ஃபோன் நம்பர் இருந்திருந்தா நான் கால் பண்ணியிருப்பேன். முடிஞ்சிருச்சு. உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க, ஏன்டா நீ எனக்கு கால் பண்ணல இவ்வளவு நாளா அப்படின்னு கேக்குறாங்க. முடிஞ்சு போன விஷயத்த கேக்குறாங்க. பாஸ்ட், இது எல்லாமே பாஸ்ட் தான், ஆனா நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஓகேவா? சோ உன் ஃபோன் நம்பர் வச்சிருந்தா நான் உனக்கு கால் பண்ணிருப்பேன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, இதுதான் வந்து அந்த சென்டென்ஸ். நான் உனக்கு கால் பண்ணி இருப்பேன். தமிழ்ல எப்படி வரும்னு பாத்துக்கோங்க. இருந்திருப்பேன், இருந்திருப்பான், இருந்திருப்பாள், நான் உனக்கு கால் பண்ணியிருப்பேன். நான் அங்கே வந்திருப்பேன், ஆனா என் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் அவளை சந்தித்திருந்திருப்பேன், ஆனா நான் ஊருக்கு போயிட்டேன். ஓகே, சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த காரணத்தை வச்சு இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காரணம் இல்லாம, அந்த காரணத்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்சஸ் வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, உன் ஃபோன் நம்பர் இருந்திருந்தா நான் உனக்கு கால் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் உனக்கு கால் பண்ணி இருப்பேன், அது சொல்லுங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் வந்து நான், சப்ஜெக்ட் ஐ, would have, I would have. சோ verb என்னது? கால் பண்றது. அதுக்கு இங்கிலீஷ்ல கால், அதோட தேர்ட் ஃபார்ம் கால், called, called. I would have called உனக்கு, you. I would have called you. நான் உனக்கு கால் பண்ணி இருப்பேன். உன் ஃபோன் நம்பர் என்கிட்ட வச்சிருந்தா, அல்லது உன் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருந்தா நான் உனக்கு கால் பண்ணிருப்பேன். அது எப்படி சொல்லலாம்? இருந்தால், இஃப் கண்டிஷன்ல இது வரும், சொல்லி கொடுத்திருப்பேன் உங்களுக்கு. ஓகே, சோ இஃப் ஐ had your phone number, that's it. I would have called you if I had your phone number. உன் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருந்தா நான் உனக்கு கால் பண்ணியிருப்பேன். இதுதான் முக்கியமா நீங்க கத்துக்கணும். I would have called you. இதுக்கு என்ன அர்த்தங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க பாஸ்ட்ல கால் பண்ணல, அவன் நம்பர் இருந்தா நீங்க கால் பண்ணியிருப்பீங்க. தட் இஸ் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் உங்களுக்கு வில்லிங் இருந்திருக்கு, உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு கூட பேசணும் ஒரு ஆசை இருந்திருக்கு, பட் ஃபோன் நம்பர் இல்லாததுனால கால் பண்ண முடியல. இல்லாட்டி கால் பண்ணி இருந்திருப்பீங்க, கால் பண்ணி இருந்திருப்பேன். ஈஸியா இருக்கா? Now I am going to give you some more examples for using would have. ஸோ இங்க வந்து நான் சிம்பிளான சென்டென்சஸ்லாம் எழுதி போட்டிருக்கேன். சென்டென்சஸ் ரீட் பண்ணுங்க. நான் வந்திருப்பேன், நாங்கள் சாப்பிட்டிருப்போம், அவன் போயிருப்பான். ஆனா இதுல எதுவுமே நடக்கல, அதுதான் உண்மை. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து சில லைன்லாம் வரும். அது எந்த காரணமானாலும் இருக்கலாம். இப்போ உங்களை பார்த்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஏன் நீ நேற்று பார்ட்டிக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க சொல்றீங்க, எனக்கே காய்ச்சல், 2 நாளா காய்ச்சல், என்னால எந்திரிக்க கூட முடியல, நான் நல்லா இருந்தா நான் வந்திருப்பேன். பார்ட்டிக்கு போகல, நல்லா இருந்தா வந்திருப்பேன். காரணம் என்னனாலும் இருந்துட்டு போட்டோம். அது வந்து உங்க காரணத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கணும். ஓகே, சோ இப்போ நம்ம அதை பத்தி படிக்க வேணாம். இந்த சென்டென்சஸ்க்கு வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த காரணத்தை நீங்க சேர்த்துக்கலாம் இதோட. ரைட், இங்க பாருங்க, நான் வந்திருப்பேன், அது எப்படி சொல்லுவீங்க? சோ ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? நான். சோ I would have, I would have. வந்திருப்பேன், வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? come, came. What is the third form? Come. I would have come. I would have come to the party, but I was sick. எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்தது, இல்லாட்டி நான் வந்திருப்பேன். பட் I was sick அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, அதனால வர முடியல. ரைட், நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் சாப்பிட்டிருப்போம். கேக்குறாங்க, நேத்து பார்ட்டிக்கு வந்தீங்களே, என்ன பிரியாணிலாம் இருந்தது, ஏன் சாப்பிடல அப்படின்னு கேக்குறாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப கூட்டமா இருந்தது, சாப்பிட்ற இடத்துல ரொம்ப கிரௌடா இருந்தது, அதனால நாங்க சாப்பிடல, இல்லாட்டி சாப்பிட்டுருப்போம். காட் இட், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசை இருந்திருக்கும், பட் ஏதோ ஒரு காரணத்தினால அதை பண்ண முடியாம போயிருந்திருக்கும். காட் இட். சோ நாங்கள் சாப்பிட்டு இருப்போம். இந்த சிச்சுவேஷன்ல எப்படி சொல்லுவீங்க? சோ நாங்கள் இஸ் a subject, so we would have
கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க, யாரும் அமைதியா இருக்க கூடாது. we would have, சாப்பிடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? eat. What is the third form? eat, ate, eaten. So eaten is the third form of eat. We would have eaten. We would have eaten. ஓகே, நான் வந்து சாப்பிட்டிருப்பேன், நாங்க சாப்பிட்டிருப்போம், பட் எங்களுக்கு வந்து மீட்டிங் இருந்தது. அதை எப்படி சொல்லுவீங்க? we would have eaten but we had a meeting yesterday. நேத்து எங்களுக்கு மீட்டிங் இருந்தது. ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இந்த would have அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி வாசிக்கலாம். சோ இந்த would have நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. would have, would have, would have. I would have come. We would have eaten. ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் ஒன். அவன் போயிருப்பான். ஒரு இடத்துக்கு அவனை போக சொல்லியிருக்கீங்க, ஆனா அவன் போகல, அவன் போயிருப்பான். ஏன்னா அவனுக்கு நேற்று நிறைய வேலை இருந்தது, அதனால அவன் போகல. Got it? So அவன் போயிருப்பான், அதை எப்படி சொல்லுவீங்க? So அவன், he would have or would have. போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. What is the third form of go? Go, went, gone. That's it. He would have gone. அவன் போயிருப்பான். He would have gone there. அவன் அங்க போயிருப்பான். But he had work. அவனுக்கு வேலை இருந்தது. ஈஸியா இருக்கா? அவனுக்கு வேலை இருந்ததுனால அவன் ஏதாவது ஒரு ரீசன், அவன் பிஸியா இருந்தான், பட் he was busy. மாத்திக்க சொல்லலாம். if he was free, அவன் ஃப்ரீயா இருந்தா he would have gone. அவன் போயிருப்பான். இந்த மாதிரி சொல்லிக்கலாம். பட் உங்களுக்கு எந்த சிச்சுவேஷன்ல இதை நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது தெரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக நான் இத்தனை தடவை சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. Is it easy? Do you understand this concept? How to use would have in a sentence? In which situation you should use this would have? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் அவளுக்கு உதவி இருப்பேன். என்கிட்ட வந்து பணம் இல்லை, என்கிட்ட பணம் இருந்திருந்தா நான் அவளுக்கு உதவி இருப்பேன். நான் அவளுக்கு உதவலை, ஏதோ ஒரு ரீசன், ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை. ஓகே, ஐ டென்ட் ஹாவ் மணி, ஸோ அதனால என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. அந்த சிச்சுவேஷனில் நீங்க இதை சொல்றீங்க, நான் அவளுக்கு உதவி இருப்பேன். அதை எப்படி சொல்லுவீங்க? வெரி குட், கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நான் அப்படின்னா ஐ, ஜஸ்ட் ஹாவ் டு ஃபாலோ த ஸ்ட்ரக்சர். ஐ வுட் ஹாவ், ஐ வுட் ஹாவ். உதவுறதா இங்க வந்து verb. ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல ஹெல்ப், அதோட தேர்ட் ஃபார்ம் ஹெல்ப், ஹெல்ப்ட், ஹெல்ப்ட். ஸோ ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்ட். அவளுக்கு ஹேர், இந்த இடத்துல டூ போடணும்னு அவசியம் கிடையாது. டூ ஹேர் அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை, பட் நார்மலா ஹேர் சொன்னாலும் ஓகே தான். ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்ட் ஹேர். இது எப்படி வாசிக்க கூடாது அப்படின்னா, ஹெல்ப்டு, ஹெல்ப்டுன்னு நம்ம சொல்லக்கூடாது. இட்ஸ் ஹெல்ப்ட், ஹெல்ப்ட். ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்ட் ஹேர். நான் அவளுக்கு உதவி இருப்பேன். ஆனா என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பணம் இருந்திருந்தா உதவி இருப்பேன். அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்ட் ஹேர் இஃப் ஐ ஹேட் மணி. என்கிட்ட பணம் வச்சிருந்தா நான் உதவி செஞ்சிருப்பேன். நெக்ஸ்ட், அவர்கள் எனக்கு உண்மையை சொல்லி இருப்பார்கள். அவங்க எனக்கு உண்மையை சொல்லியிருப்பாங்க, ஆனா பக்கத்துல தேவையில்லாத இன்னொரு நபர் இருந்தாரு, அதனால அவங்க சொல்லல. ஓகே, சோ அவருக்கு தெரியக்கூடாது, பக்கத்துல ஒரு ஆள் இருந்தாரு, அவருக்கு அந்த உண்மை தெரியக்கூடாது. அவங்க மட்டும் இல்லைன்னா அவங்க எனக்கு உண்மையை சொல்லியிருப்பாங்க. ரைட்? அவர்கள் எனக்கு உண்மையை சொல்லியிருப்பார்கள், பட் they didn't tell me the truth. ஏன்னா இன்னொருத்தர் இருந்தாரு. ரைட்? சோ இதை எப்படி சொல்லுவீங்க? அவர்கள், அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல? they would have. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இதை நீங்க போட்டுற வேண்டியதான். would have. verb என்னது? சொல்றது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? tell. ஓகே, சோ tell-ஓட third form tell, told, told. they would have told எனக்கு, me, உண்மையை, the truth. That's it. They would have told me the truth. அவங்க எனக்கு உண்மையை சொல்லியிருப்பாங்க. But he was there. But someone was there. யாரோ ஒருத்தவங்க அங்க இருந்தாங்க. That's why they didn't tell me the truth. So இந்த மாதிரி தான் கொஞ்சம் லென்த்தியா நீங்க வந்து பேசணும். அது போக போக வந்துடும், கவலைப்படாதீங்க. ரைட்? நெக்ஸ்ட், நான் உனக்காக சமைத்திருப்பேன். நான் உனக்காக சமையல் பண்ணியிருந்திருப்பேன், ஆனா எனக்கு ஒரு வேலை இருந்தது, அதனால என்னால பண்ண முடியல. ரைட்? சோ அதை எப்படி சொல்லுவீங்க? நான் உனக்காக சமைத்திருப்பேன். சோ நான், I would have.
சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குக், அதோட தேர்ட் ஃபார்ம் குக்ட். உனக்காக, காகனா ஃபார், உனக்காகனா யூ, ஃபார் யூ. I would have cooked for you, but I had an important work. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வேலை இருந்தது. ஓகே, ஈஸியா இருக்கா? இங்க பாருங்க, I would have helped her, they would have told me the truth, I would have cooked for you. ஸோ எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் உனக்காக காத்திருந்திருப்பேன். நான் உனக்காக வெயிட் பண்ணியிருந்திருப்பேன், ஆனா எனக்கு வேலை இருந்தது, அல்லது நான் அங்க போக வேண்டியிருந்தது. நான் வெயிட் பண்ணல, அது வேற விஷயம். நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ மிஸ்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஒரு நம்ம தவற விட்ட ஒரு வாய்ப்பு தான் இல்லையா? ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுவோம், பட் ஆனா வந்து வெயிட் பண்ண முடியல. வேலை இல்லைன்னா நான் வெயிட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அதுதான் நான் உனக்காக காத்திருந்திருப்பேன். ஆனா அது நடக்கல, பாஸ்ட்ல இருந்திருந்திருப்பேன், ஏதோ ஒரு ரீசனால பண்ண முடியாம போயிருச்சு. அதை எப்படி சொல்லுவீங்க? நான் ஐ would have, காத்திருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வெயிட், அதோட தேர்ட் ஃபார்ம் வெயிட், வெயிட்டட், வெயிட்டட். I would have waited, உனக்காக for you. I would have waited for you. நான் செந்திலுக்காக காத்திருந்திருப்பேன். I would have waited for செந்தில். நான் சீதாவிற்காக காத்திருந்திருப்பேன். I would have waited for சீதா. இந்த மாதிரி மாத்தி மாத்தி போடலாம். அவன் எனக்காக காத்திருந்திருப்பான். He would have waited for me. இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட், அவன் ரயிலை தவற விட்டிருப்பான். நான் மட்டும் பைக்கை வேகமா ஃபாஸ்டா ஓட்டிட்டு போய் அவன் ரயில்வே ஸ்டேஷன்ல விடலைன்னா அவன் ட்ரெயினை மிஸ் பண்ணியிருந்திருப்பான். ஆனா பிடிச்சிட்டான். நான் விடலன்னா, நான் போய் டிராப் பண்ணல, வேகமா போய் டிராப் பண்ணனா அவன் ட்ரெயினை விட்டுருப்பான். காட் இட்? சோ அவன் ரயிலை தவற விட்டிருப்பான். எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு லைக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சோ அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல he would have, he would have, தவற விடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல மிஸ், அதோட தேர்ட் ஃபார்ம் மிஸ், missed, missed. He would have missed ரயிலை, the train. That's it. He would have missed the train. Next, நீ என்னை சந்தித்திருந்திருப்பாய், ஆனால் நீ பிஸியாக இருந்தாய். நீ என்ன மீட் பண்ணியிருந்திருப்ப, ஆனா நீ பிஸியா இருந்த பாவம், அதனால மீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். சோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், நீ என்னை சந்தித்திருந்திருப்பாய், அதை எப்படி சொல்லுவீங்க? சோ நீ அப்படின்னா இங்கிலீஷ்ல you would have, சந்திக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல meet, அதோட தேர்ட் ஃபார்ம் meet, met, met. So you would have met என்னை அப்படின்னு இருக்கு. So me, okay, ஆனால் but, நீ பிஸியாக இருந்தாய், but you were busy, you were busy. you வந்திருக்கனால நம்ம were போட்டிருக்கோம், I வந்தா was போட்டிருப்போம். You would have met me, நீ என்னை சந்தித்திருந்திருப்பாய், but you were busy, ஆனா நீ பிஸியா இருந்த. ஓகே, ஈஸியா இருக்கா? இந்த மாதிரி காரணத்தோடையும் நீங்க வந்து சென்டென்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். பட் இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதாவது ரீசன் இருந்தா நீங்க அதை சேர்த்தும் சொல்லிக்கலாம். ஓகே, சிம்பிளா இருந்ததா? ஈஸியா இருந்ததா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் முக்கியம். would have எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா மறந்துடும். இங்கிலீஷை பொறுத்தவரையில எல்லாமே ஈஸி தான். எந்த சிச்சுவேஷன்ல, எந்த சூழ்நிலைகள்ல அதை பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க இங்கிலீஷ். சிம்பிளா இருந்ததா? ஓகே, இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட். நான் அதை வாங்கி இருப்பேன். ஓகே, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருள் இருக்கு, பட் நீங்க அதை வாங்கல. ஓகே, இப்போ நீங்க சொல்றீங்க, என்கிட்ட காசு இருந்திருந்தா நான் அதை வாங்கியிருப்பேன், நான் காசு எடுத்துட்டு போய் பணம் எடுத்துட்டு போயிருந்தேன்னா நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நான் அதை வாங்கி இருப்பேன். ஓகே, ஸோ இட் வாஸ் யுவர் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ டென்ட் பை தட். நம்ம அதை வாங்கல, வாங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க, ஏதோ காரணத்தால வாங்க முடியல. ஓகே, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்க ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
டைம்ஸ் அப். வெரி குட், குட் ஜாப். எல்லாரும் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Now I am going to tell you the answer. So நான் அதை வாங்கியிருப்பேன். I would have. வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy, அதோட third form buy, bought, bought. அதை அப்படின்னு இருக்கு. So that. ஸோ நீங்க that போட்டாலும் கரெக்ட் தான், நீங்க it போட்டாலும் கரெக்ட் தான். இட்டுங்கிறது காமனா இது அதுக்கு யூஸ் பண்ணுவோம், thatங்கிறது பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்டு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை அப்படின்னு. I would have bought that. நான் அதை வாங்கியிருப்பேன். If I had money. என்கிட்ட பணம் இருந்ததா. சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? உங்களால சூப்பரா வந்து இங்கிலீஷ் பேச முடியும். கண்டிப்பா would have யூஸ் பண்ணி பேசி பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.